Hi, hello, வணக்கம் நண்பன் நண்பி. நான் உங்க அரவிந்த். இன்னைக்கு வீடியோல Realme கிட்ட இருந்து அவங்களுடைய Narzo சீரிஸ்ல வந்திருக்கக்கூடிய Realme Narzo 60 Pro அந்த ஸ்மார்ட்போனை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். சோ இந்த ஸ்மார்ட்போன்ல என்ன இருக்கு? ஆக்சுவலி இந்த ஸ்மார்ட்போன் வாங்கணும்னு நினைக்கக்கூடியவங்க எதுக்காக வாங்கலாம், எதுக்காக வாங்க வேணாம், அதெல்லாம் டீடைலா டிஸ்கஸ் பண்ணலாம் வாங்க. சோ ஃபர்ஸ்ட் இந்த ஸ்மார்ட்போனுக்கான லுக் அண்ட் டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது Realme உடைய 11 Pro சீரிஸ் வந்துச்சுல, சோ அதே மாதிரியான லுக்ல தான் கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா கலர் ஆப்ஷன் மட்டும் பாத்தீங்கன்னா இங்க ஆரஞ்சு கலர் அண்ட் Black கலர் அப்படின்ற மாதிரி கலர் ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. மத்தபடி அந்த ஆரஞ்சு கலர் பாத்தீங்கன்னா நமக்கு அந்த வேகான் லெதர் மெட்டீரியல் Realme 11 Pro சீரிஸ்ல, சோ அதே மாதிரி வேகான் லெதர் மெட்டீரியல்ல தான் கொடுத்திருக்காங்க. ஸோ நல்லா இருக்குது, பார்க்கறதுக்கு லுக் வைஸ் நல்லா தான் இருக்குது. அண்ட் மொபைல் 191 கிராம்ஸ்க்கான வெயிட் அண்ட் 8.7 mm திக்னஸ் அப்படின்ற மாதிரி இந்த மாதிரியான வெயிட் அண்ட் திக்னஸோட கொடுத்துருக்காங்க. ஸோ அண்டர் 200 கிராம்ஸ் அப்படின்றதுனால ஓகே தான், ரீசனபிள் தான். மற்றபடி லுக் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. அண்ட் பில்டும் நமக்கு இந்த வேகான் லெதர் மெட்டீரியல் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுலாம் கொஞ்சம் நல்லாவே ப்ரீமியம் லுக்காக நமக்கு கண்டிப்பாக இருக்குது. அதுவே மொபைலுடைய ஸ்பெக்ஸ்குள்ளே வந்தோம்னா ஃபர்ஸ்ட் டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்மார்ட் ஃபோன் நமக்கு ஒரு கர்வ்டு AMOLED பேனலுக்கான டிஸ்பிளே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ ஆஃப்கோர்ஸ் Realme இதுக்கு முன்னாடி கொடுத்தது தான், அவங்களுடைய 9 சீரிஸ் 10 சீரிஸ் எல்லாத்துலேயுமே கொடுத்தது தான். ஸோ அந்த வகையில் அதே மாதிரி இங்கேயும் நமக்கு கர்வ்டு டிஸ்பிளே தான். பட் 6.74 இன்ச்சஸ்க்கான சைஸில் 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு கர்வ்டு டிஸ்பிளேவாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. மற்றபடி 950 நிட்ஸ்க்கான மேக்ஸிமம் பீக் பிரைட்னஸ்க்கான வேல்யூ இருக்குது. 1260 Hzக்கான டச் சாம்பிளிங் ரேட் கொடுத்துருக்காங்க. அண்ட் 2160 Hzக்கான PWMக்கான டிம்மிங் ஃபீச்சர், HDR10+க்கான சர்டிஃபிகேஷன் மாதிரி இந்த சப்போர்ட்ஸ் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக பேக் பண்ணி நமக்கு டிஸ்பிளே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ டிஸ்பிளே ஆஸ் யூஷுவல் உங்களுடைய ப்ரீவியஸ் Realme 11 சீரிஸில் இருந்த மாதிரி தான் டிஸ்பிளே நல்லாவே இருக்குது. கண்டிப்பாக இந்த செக்மெண்ட்டுக்கு ரீசனபிளான டிஸ்பிளே, கண்டென்ட் வாட்சிங் மாதிரி விஷயங்கள் எல்லாத்துக்கும் கன்சிடர் பண்ணலாம். அண்ட் பெசல்ஸுமே ரொம்பவே சின்னதாக இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு ஃபுல்லுக்கான டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸும் இதில் கிடைக்கும். அதே மாதிரி மொபைலுடைய பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்தோம்னா 5000 mAhக்கான பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. அண்ட் அதை சார்ஜ் பண்ண 67 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. பட் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா 80 வாட்ஸ்க்கான சார்ஜரே வரும். ஆக்சுவலி இப்போ நிறைய பிராண்டு பாக்ஸில் சார்ஜரே கொடுக்குறதுல, அண்ட் சில பிராண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு சார்ஜர் சப்போர்ட் அதிகமாக கொடுத்துட்டு சார்ஜர் பார்த்தீங்கன்னா கம்மியாக கொடுப்பாங்க. பட் இவங்க 80 வாட்ஸ்க்கான சார்ஜர் வச்சுங்கப்பா அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டாங்க. ஓகே, நல்ல விஷயம் தான். பட் சார்ஜ் ஆகிறதுக்கான டைமிங்கில் பார்த்தீங்கன்னா 67 வாட்ஸ் சார்ஜர் அப்படின்றதுனால உங்களால் ஒரு 50 நிமிஷத்தில் இந்த ஸ்மார்ட் ஃபோனை 100% சார்ஜ் பண்ணிக்க முடியும். 1 ஹவருக்குள்ளே நீங்கள் இந்த ஸ்மார்ட் ஃபோனை 100% சார்ஜ் பண்ணிக்க முடியும். ஸோ ரீசனபிள் தான், இந்த செக்மெண்ட்டுக்கு ஓகே தான். அதே மாதிரி மொபைலுடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு வந்தோம்னா ஆக்சுவலி இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க மீடியாடெக்கோட Dimensity 7050 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு ப்ராசஸ் 6 nm சைஸில் ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்கக்கூடிய இந்த ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது Realme 11 Pro சீரிஸில் யூஸ் பண்ண அதே ப்ராசஸர் தான். அண்ட் இந்த ப்ராசஸர் வேறு எதுவும் கிடையாது. நமக்கு ஆல்ரெடி மார்க்கெட்டில் இருந்தால் Dimensity 1080 அந்த ப்ராசஸர் தான். அதே தான் பேரை மாற்றி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ அதனால் பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு Dimensity 1080 எந்த அளவுக்கு கொடுத்துச்சோ அதே அளவுக்கான பர்ஃபார்மன்ஸ் தான் இது கொடுக்கும். பட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய செக்மெண்ட்டை கம்பேர் பண்ணும்போது அந்த செக்மெண்ட்டுக்கு ப்ராசஸர் ஓகே தான், ரீசனபிள் தான். பர்ஃபார்மன்ஸ் நமக்கு ஓரளவுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். கேமிங் மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஓரளவுக்கு நம்மளால் ப்ளே பண்ணிக்க முடியும். ஸோ அதற்கு ஏற்ற ப்ராசஸர் இந்த செக்மெண்ட்டுக்கு ரீசனபிளான ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. மற்றபடி LPDDR4Xக்கான ரேம் டைப், UFS 3.1க்கான ஸ்டோரேஜ் சப்போர்ட்டோட ஆக்சுவலி இந்த ஸ்மார்ட் ஃபோன் வருது. ஸோ அதெல்லாம் இந்த செக்மெண்ட்டுக்கு ஓகே தான். அடுத்து மொபைலுடைய கேமரா சைடுக்கு வந்தோம்னா ஆக்சுவலி இங்கே பின்பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கேமரா மாடல் மாதிரி இவ்வளோ பெருசாக கொடுத்துருந்தாலும் இருக்கக்கூடிய கேமரா ரெண்டே கேமரா தான். பிரைமரி 100 மெகாபிக்சலுக்கான கேமரா, OISக்கான சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. பட் OISக்கான சப்போர்ட்டோட 100 மெகாபிக்சல் கேமரா அப்படின்ற மாதிரிலாம் பார்க்காதீங்க. ஆம்னிவிஷன் சென்சாருக்கான கேமரா தான். கேமரா பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு தான், ரொம்ப பெருசாக நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. சப்போர்ட்டிவ் கேமராவுமே 2 மெகாபிக்சலுக்கான ஒரே ஒரு கேமரா போர்ட்ரேட் சென்சருக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ அல்ட்ராவைட் ஆங்கிள் கூட கிடையாது. ஸோ அந்த வகையில் கேமரா பார்க்கும்போது ஓகே ஆவரேஜ் அந்த அளவுக்கு தான், ரொம்ப பெருசாக நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. முன்பக்கம் செல்ஃபி கேமரா வந்தீங்கன்னா 16 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ இது Realme யூஷுவலான செல்ஃபி கேமரா தான். ஸோ யூஷுவலாக உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோன்ஸில் கொடுக்குற அளவுக்கான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். அது அப்படியே ரியலில் 4K 30 FPS வீடியோ ரெக்கார்டிங் பண்ணலாம். செல்ஃபியில் 1080 பிக்சல் 30 FPS நம்மளால் வீடியோ ரெக்கார்டிங் அப்படின்றது இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பண்ணிக்க முடியும். ஸோ அதெல்லாம் ஓகே தான். அண்ட் கேமராவுக்காக கன்சிடர் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா வேணாம், கேமராவுக்காகலாம் அந்தளவுக்கு அந்தளவுக்கு சிறப்பாக இருக்காது. மற்றபடி அதர் ஃபீச்சர்ஸ்னு வந்தோம்னா இங்கே நமக்கு இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருக்காங்க. ஸோ Realme அதை கன்சிஸ்டண்ட்டாக கொடுத்துக்கிட்டு இருக்கிறது ஒரு நல்ல விஷயம். மற்றபடி டியூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கரும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்குது. 3.5க்கான ஆடியோ ஜாக்லாம் இந்த ஸ்மார்ட் ஃபோன் உங்களுக்கு கிடையாது. அண்ட் Android 13 கீழே Realme UI 4.0 கீழே ஆக்சுவலி லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் ப்ரைசிங் லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய ப்ரைசிங் அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே மொத்தம் 3 வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. அதில் 8GB 128GBக்கான வேரியன்ட் 24,000 அப்படின்ற ப்ரைசிங்கும், 12GB 256GBக்கான வேரியன்ட் 28,000 அப்படின்ற ப்ரைசிங்கும், கடைசியாக 12GB RAM 1TBக்கான ஸ்டோரேஜ். ஆக்சுவலி இந்த ஒரு விஷயத்துக்காக தான் ஆக்சுவலி இந்த ஸ்மார்ட் ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க, அந்த 1TB ஸ்டோரேஜுக்காக தான். ஸோ அந்த 1TB ஸ்டோரேஜ் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 30,000 அப்படின்ற ப்ரைசிங்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஏன் அந்த 1TB ஸ்டோரேஜ் ஆப்ஷனுக்காக இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஆக்சுவலி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஸ்பெக்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக நான் சொன்னதுலேருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது எந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு. வேறு எதுவும் கிடையாது. ஆல்ரெடி ரீசெண்டாக Realme கிட்ட இருந்து லான்ச் பண்ண Realme 11 Pro 5G அதே ஸ்மார்ட் ஃபோன் தான், டிக்டோ. ஒரு சேஞ்சஸ் கூட இல்லை. அந்த ஆரஞ்சு கலருக்கான அந்த ஒரு வேரியன்ட் ஒரு சேஞ்சஸ். அதே மாதிரி இந்த 1TB ஸ்டோரேஜ், ஆக்சுவலி இந்த 1TB ஸ்டோரேஜுக்காக தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனை கொண்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ இந்த 1TB ஸ்டோரேஜ் வேணும்னா மட்டும்
இதை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா Realme 11 Pro சீரிஸில் கிடையாது அப்படின்றதுக்காக கொண்டு வந்திருக்காங்க. மற்றபடி ஸ்மார்ட் ஃபோனில் ஒன்றுமே கிடையாது. டிக்டோவாக Realme 11 Pro தான். சரி, Realme 11 Pro தான் ரீபிராண்ட் பண்ணியிருக்காங்க, அந்த 1 TB ஸ்டோரேஜுக்காக கொடுத்துருக்காங்க. ஓகே, பட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்கலாமா, இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்த செக்மெண்ட்டுக்கு ஒர்த்தாக கன்சிடர் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா அதுவுமே எனக்கு அந்த அளவுக்கு ஒன்றும் சிறப்பாக இல்லை. Realme 11 Pro சொன்ன மாதிரி தான். இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஃபீச்சர்ஸ் பார்க்கும்போது டிஸ்பிளே நல்லா இருக்குது, பர்ஃபார்மன்ஸ் ஓகே, அதர்வைஸ் ஒன்றும் அந்த அளவுக்கு இம்ப்ரெசிவாக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. கேமரா எல்லாமே இந்த செக்மெண்ட்டுக்கு ஓகே தான், ரொம்ப பெஸ்ட்டாக இல்லை. ஸோ அதனால் இந்த ஸ்மார்ட் ஃபோன் உங்களுக்கு அந்த 1 TB ஸ்டோரேஜ் ஆப்ஷனுக்காக வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கன்சிடர் பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள். அதர்வைஸ் அந்தளவுக்கு ஒன்றும் இந்த ஸ்மார்ட் ஃபோன் கிடையாது.